கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு அவர் கொடுத்த மேலான கிருபைக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்கள், அதிகாரிகள், விசுவாசிகள், நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21. இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருப்பது. தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருப்பது. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே உடைய காரியமாக உடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக வாழ நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், மீட்டுக் கொண்டீர். உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஜீவ வசனங்களை நாங்கள் தியானித்த அடியார்களை நீர் தயார் செய்திடலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிடலாம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற இந்த வசனங்களை கொண்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பயிற்சி செய்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு தயவு செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிற பிரகாரமாக, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் யாவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானம் உண்டு, பெரிய ஆறுதல் உண்டு, பெரிய வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு. அதோடு கூட நமக்கு பல போராட்டங்கள் வருவது உண்டு. அப்பொழுது நாம் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்து நாம் அதற்காக முயற்சி செய்யும்போது அநேக வேளைகளிலே நாம் செய்யாத ஒரு காரியத்திற்காக நம்மை தப்பான பழி போட்டு பொய்யான குற்றங்களை சாட்டி நமக்கு தண்டனை கிடைக்க பண்ணுவதும் உண்டு. நாம் நன்மைகளை செய்திருந்திருக்கலாம், ஆனால் அவைகளை குற்றப்படுத்தி பழியை நம்மேல் போட்டு விதமாக வீணான துன்பங்களையும் இல்லை என்றால் அவதூறுகளையும் நம்மேல் கூறுவதற்கான அநேக வாய்ப்புகள் உண்டு. அவைகளை நாம் எவ்விதமாக சகிக்கிறோம், எவ்விதமாக நாம் அதை பொறுமையோடு கர்த்தரை துதித்து அதை நாம் கர்த்தருடைய பாதத்திலே வைக்கிறோம். மகிழ்ச்சியோடு நாம் அந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற பலவிதமான தீமையான காரியங்களையும் நாம் எவ்விதமாக பொறுத்துக் கொள்ளுகிறோம், சகித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக. அவைகளை நிமித்தமாக நாம் கர்த்தருக்கு கீர்த்தியை கொண்டு வர முடியும் என்பதாக இந்த வசனத்திலே கர்த்தர் கூறுகின்றார். இன்னும் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமா இருக்கின்றார். அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக்கிய திரியேக தேவனாக்கிய அந்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பின்பற்றி செல்வது என்று கூறும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்வது,
அவர் சூழ்நிலைகளை எவ்விதமாக சந்தித்தார், எவ்விதமாக அவைகளிலே நடந்து கொண்டார், எவ்விதமாக அவருக்கு விரோதமாக வந்த காரியங்களையும் அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களையும் அவர் செய்யாத ஒன்றை செய்தார் என்று அவர் மேல் பழி சுமத்தப்பட்ட காரியங்களை எவ்விதமாக அவர் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்காக சகித்தார், வெற்றி சிறந்தார் என்பதை நாம் படிக்கும்போது அதன் பிரகாரமாக நாம் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்தார் என்று வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மாதிரி, அவரை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு வருகிற சூழ்நிலைகளை நாம் கர்த்தருடைய உதவியோடு மேற்கொண்டு அதனாலே நமக்கு புகழ் பெருமை வந்தாலும் அவைகளை நாம் கர்த்தருக்கு கொடுத்து, மற்றும் நிந்தை வேதனை அவமானம் இழப்பு வந்தாலும் கூட அவைகளையும் நாம் பொறுமையோடு சகித்து நாம் கர்த்தருக்காக இந்த உலக வாழ்க்கையிலே பொறுமையோடு கர்த்தர் விரும்புகிற விதமாக நாம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஜெப ஜீவியம், நம்முடைய சாட்சி வாழ்க்கை, நாம் எவ்விதமாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நம்முடைய அலுவலகத்தார் மத்தியிலே எவ்விதமாக நாம் ஆண்டவருடைய அன்போடு நாம் நடந்து கொள்கிறோம், நம்மை போல நாம் எவ்விதமாக பிறரை நேசிக்க முடிகின்றது என்பதை குறித்த காரியங்களிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்கு ஜெப ஜீவியம் நமக்கு மிகவும் உதவி செய்யும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நாமும் கர்த்தரோடு ஐக்கியமாக அவரோடு எப்போதும் நாம் அவரை துதித்து ஜெபித்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தருடைய ஆலோசனையை தேடி நாம் சூழ்நிலைகளை ஜெயித்து கர்த்தருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்ள முடியும். வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியும். மற்றும் நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சபை மக்களையும், வேலை செய்கிறவர்களையும் நாம் அவர்கள் இருக்கிற இடங்களிலே, அவர்கள் படிக்கிற இடங்களிலே, காலேஜில் இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்தாலும் குழுவாக கூடி ஜெபிக்கிறதற்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். வேலை செய்கிற இடங்களிலே குழுவாக கூடி ஜெபிக்க அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் நாம் வீட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட நாம் வீட்டிலேயும் நாம் கூடி அடிக்கடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நாம் ஜெப ஜீவியத்திலே வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமான விதமாக நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். விதமாக நாம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளிலே நாம் வெற்றிகரமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஜீவித்து அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்த முடியும். கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் கர்த்தருடைய கருத்திலே இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள். எல்லா சூழ்நிலைகளிலேயும், எல்லா விதத்திலேயும், எல்லா விதமான சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் அவரை சார்ந்து கர்த்தருடைய ஆலோசனையை தேடி என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை வழிநடத்தும் என்று அவருடைய வழிநடத்துவதற்காக நம்மை அர்ப்பணித்து அவருடைய ஆலோசனையை தேடி நாம் அவரை பின் செல்வோமானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார். கோடிக்கணக்கான ஆத்மாக்களை நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்காக ஆதாயப்படுத்துவார். சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக நம்மை பயன்படுத்துவார். நம்மை கொண்டு அவர் விரும்புகிற பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மையப்படுத்துவார். எல்லா புகழும் பெருமையும் மகிமையும் அவருக்கே நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மகிமையும் அவருக்கு மாத்திரமே நாம் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையிலே நமக்கு எந்த ஒரு பாகத்தை நாம் எடுக்காதபடி நாம் அதிக ஜாக்கிரதையாக நம்மை அவருடைய கருத்திலே ஒப்படைத்து அவருக்கே எல்லா முழு மகிமையையும் கனத்தையும் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
அவ்விதமாக நாம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்தவனை வழிநடத்தவும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக அவராலே பயன்படுத்தப்படும் மனுஷியர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு உரித்தாவதாக. நீங்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை ஸ்தாபனத்தின் மூலமாக இங்குள்ள எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா விசுவாசிகள், எல்லா இந்த ஸ்தாபனத்தின் எல்லா அங்கத்தினர்கள் எல்லாருக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய வேலைகள், அன்றாடக அவர்களுடைய அலுவல்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, சுகம்பலன், அவர்களுடைய வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், புத்திர பாக்கியங்கள், சமாதானமான குடும்ப வாழ்க்கை, வெற்றி கிறிஸ்தவ ஜீவியம் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை ஸ்தாபனத்தின் மூலமாக நடக்கிற எல்லா சுவிசேஷ வேலைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆத்ம ஆதாய பணிகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரிசாவிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தேவாலயத்தை நீர் ஆசீர்வதியும். எவ்வளவு சீக்கிரம் அது முழுமை பெற்று அங்கு தேவாராதனை நடைபெற, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட, இன்னும் கிளை சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னும் நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, இந்த நாட்களில் பயங்கரமான இயற்கையின் சீற்றத்தின் நிமித்தமாக ஆங்காங்கே பயங்கர அழிவுகள், கேரளா மாநிலத்தில் நடந்த பயங்கர அழிவு நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற, இழந்து போயிருக்கிற தங்களுக்கு அன்பானவர்களை நினைத்து துக்கத்திலும் வேதனையிலும் இழப்பிலும் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக, சகோதரிகளுக்காக, குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இறைஞ்சீராக. இதுமாக இந்தியாவின் பல பகுதிகளில் ஆண்டவரே துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இறைஞ்சிடலாம். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாருக்காவது ஆண்டவரே சரீரத்திலே வலி, வேதனை, சுகவீனம், பலவீனங்கள், நோய்கள் இருப்பின் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய காரியமாக பயன்படுத்தும். ஆண்டவரே, தீமை அனுபவிக்க வேண்டியது இருந்தாலும், நன்மை செய்து தீமை அனுபவிக்க வேண்டியது இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் பெயருக்காக, நாமத்திற்காக வேதனைகள் அனுபவிக்க வேண்டியது இருந்தாலும் ஆண்டவரை சந்தோஷமாக அனுபவித்து உம்முடைய அடிச்சுவடுகளிலே முன்னேறி செல்ல, மற்றவர்களையும் உம்முடைய ஜீவ பாதையிலே வழிநடக்க உற்சாகப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி அருள்வீராக. உம்முடைய பரலோக அரசாங்கத்தின் உதவிக்காக நன்றி. உம்முடைய பரலோக தேவதூதர்களின் சேனைகளின் உதவிக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.